அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு, என் முன்னால நடந்தா கேட் வாக்கு. Hey swing it, hey break it, hey feel it, hey touch it. Hey swing it, hey break it, hey feel it, touch it, touch it. கையால போட்ட ஒரு பிரேக், அட உன்னால அன்ன படுவீக்கு. ஐயோ மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டு மருந்த வச்சு கனவுக்குள்ள வந்து வந்து கலக்கி போட்டாயே. கலங்கின மனசை இப்போ தெளிய வைப்பேனே, தெளிஞ்சதும் இருக்கு மறுபடி வழக்கு. Hey break it, hey feel it, hey touch it. Hey swing it, hey break it, hey feel it, hey touch it. Hey swing it, hey break it, hey feel it, hey touch it. Hey swing it, hey break it, hey feel it, touch it, touch it. இது காதல் வேலை, தினமும் நடத்திக்கணும் வேலை. கிடைச்சா பள்ளமா உரசிக்கணும். எது ஆயாச்சு, என்னன்னு கண்டுபிடிக்க நாளாச்சு. என்னோட பூமே நீ நூலாச்சு, எப்போதும் எங்கேயோ ஃபீல் ஆச்சு. சூடுக்கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர அண்டர் வண்டர் ஜூடுக்கண்ணா அண்டர் சூடுக்கண்ணா வண்டர் ஜோடுக்கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூடுக்கண்ணா வண்டர் ஜோடுக்கண்ணா இப்போது ஜோடு
பிடிச்சதா அடி 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 இறங்கி விட்டான் மண்ணிலே அம்மா சொன்ன மனசுலாயோ யாராவெல்ல லாங்காவுதே ராபெரிக்கு ராவே ராவே ரா நீ பார்த்தாலே தீயாவுதே தீ பிடிக்க ராவையாவே மச்சத்தம் முறைச்ச அச்சத்த குறைச்ச இச்சத்தம் மறைச்ச மிச்சம் இல்லம்மா மச்சமே நுவையா அச்சமே லேதையா இச்சமே நேனையா மிச்சம் ஏமையா வா நூ కావాలయ్యా నువ్వు కావాలియా రా 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 వా నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలియా రా 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 திக்க வைக்கும் போதையா எப்பா எப்பாப்பா வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் நிரஞ்சன் சுரேகா. சரி, இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? எத்தனாவது பர்த்டே உங்களோட? 38. 38. சரி, இந்த 38வது பர்த்டேக்கு யார் உங்களுக்காக கிஃப்ட்டுகள் அனுப்பியிருப்பாங்க? யாரா இருக்கலாம்? உங்களுக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. ஒரு ஆள் செய்திருக்காங்களா இல்லாட்டி நிறைய பேர் செய்திருக்காங்களா? அதை நீங்கள் தான் கெஸ் பண்ணி பிடிக்கணும். ஓகே, யாரா இருக்கலாம்? ஒரு ஆள்னா யாரா இருக்கும்? ஒரு ஆளுன்னா தம்பியும் ஹஸ்பண்டும் இருக்கணும். ஓகே, எங்கே இருக்காங்க அவங்க? தம்பியும் ஹஸ்பண்டும் என்னோட தான் இருக்கணும். அவங்களோட பேர்? தம்பி கோகுல்தாஸ். ஓகே. ஹஸ்பண்ட் பேர்? ஹஸ்பண்ட் நிரஞ்சன். ஓகே, சரி. ஓகே, தம்பியும் ஹஸ்பண்டும் தவிர வேறு யாராவது அனுப்பியிருந்தா யாரா இருக்கு? இங்க இருக்கிறா தங்கச்சி இருக்கிறா, மச்சான் மாதிரி இருக்கணும். ஓகே. எல்லாரும் plan பண்ணி. அவங்களோட பேர்? மச்சான் நதிரா. ஓகே. தங்கச்சியில ரேகா, சச்சிரேகா. ஓகே. அவங்களோட மகள் சனாகுடி. ஓகே, அவங்களா இருக்கலாம். அவங்களா இருக்கலாம். சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரியா? உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்குது. ஓகே, அதையும் அப்படியே டேபிளில் வைங்க. ஓகே, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. அடுத்தடுத்து அப்படியே பார்த்துருவோம். உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட், உங்களுக்காக ஃப்ரூட் பாஸ்கெட் வந்திருக்குது. சரி, இன்னும் ஸ்பெஷலாக கிஃப்ட்டுகள் இருக்குது. சரியா? அதுக்கு முதல் யாராக இருக்கலாம்? பெரும்பாலும் யாரை எதிர்பார்க்குறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க. அவங்களோட பேர்? மது, சுபி, ஓகே. தாசோ, ஓகே. சீனு. ஓகே, எங்கே இருக்காங்க அவங்கெல்லாம்? அவங்க இங்க எங்களோட பக்கத்துல இருக்காங்க. இப்ப கடை இங்க வைரப்பிள்ளையத்துல இருக்கு. ஓகே, அவங்களா இருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க? அதுக்குள்ளேயும் இருக்கலாம். இருக்கலாம். இருந்தா அவ்வளவு இருந்தா. சரி, உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளையும் பார்ப்போம். சரியா? ஓகே, உங்களுக்காக சாக்லேட் பாக்ஸ் வந்திருக்குது. சரி, உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. ஆனால் அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை தந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? சரி, இப்போ நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க ஃபைனலாக? யாராக இருக்கலாம்னு சொல்லி லாஸ்ட் கிஃப்ட்டில் யாருன்னு சொல்லியும் இருக்குது. யாரா இருக்கும்? சூப்பரா இருக்கு. சரி, நீங்கள் ஃபைனலாக எதிர்பார்க்குற ஆளே சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை தாரேன். நிரஞ்சன் ஹஸ்பண்ட் அவராக இருக்குமா? இல்லாட்டி தம்பியாக இருக்குமா? தம்பி அவங்க ஒரு ஆளுண்டா யாராக இருக்கும்? ஒரு ஆளாக இருந்தால் யாராக இருக்கலாம்? ஃபாரின்லேருந்து ஒரு ஆள். கன்ஃபியூஸாக இருக்கா? சரி, எதுவுமே செய்ய முடியாது. திடீர்னு இப்படி
வளமையா வீட்டுல இருக்க செய்யறது. Okay. இப்படி செய்யறேன் நாங்களாவே கொண்டு வந்து செய்யறோம். ஏன்னா இப்ப செய்யறபடியே எனக்கு ஹஸ்பண்டா இருக்கணும் இல்லாட்டி தம்பி இருக்கலாம். அப்படியா? சரி, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட்டை தந்தா கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே பாப்போமா? ஓகே, உங்களுக்காக வந்து இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று இருக்குது. என்னவா இருக்கும்? மோதிரம் வந்திருக்கா? தோடு, அதில் கோல்ட் செயினும் வரலாம். எது வந்திருக்கு மூணுல? செயின். ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ரிங் ஏண்டா கொண்டு போயிடும். ஓகேயா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, உங்களுக்காக கோல்ட் ரிங் வந்திருக்குது. ஓகேயா? ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் லவ் பேர்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று தரப்போகிறோம். அதில் யாருன்னு சொல்லி இருக்குது. அதுக்கு முதல்ல நீங்கள் ஃபைனலாக சொல்லிடுங்க. நான் அடுத்த கிஃப்ட்டையும் தந்துட்டு ரிவீல் பண்ண போகிறேன். பார்த்துருவோமா? சரி, 3 பேரில் யாராக இருக்கும் செஞ்சுருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க. சரி, உங்களுக்காக வந்த லாஸ்ட் கிஃப்டையும் பார்த்துருவோம். ஓகேயா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, உங்களோட ஹஸ்பண்ட் நிரஞ்சன் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு இவ்வளோ கிஃப்ட்டும். ஓகே, எதிர்பார்த்தீங்களா ஹஸ்பண்ட் இருந்து வரமாண்டு? ஓகே, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஹஸ்பண்டுக்கு? தேங்க்யூ ஸோ மச். எதிர்பார்க்கல இவ்வளோ கிஃப்டையும் எனக்கு தந்து ஹஸ்பண்டுக்கு நன்றி. உங்களோட ஹஸ்பண்ட் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.